श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। सर्वगन्धयतिख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரிகள் உஜ்ஜீவனத்திற்காக திருப்பாவைங்கிற உயர்ந்த பிரபந்தத்தை பாடிக் கொடுத்தாள். திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் என்னும் ஐயைந்தும் ஐந்துமான பிரபந்தம் என்னும் போற்றப்படுகிறது. 30 பாசுரங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற உயரிய பிரபந்தம் அரிதற்கரிய அர்த்தங்களை நமக்கு சுலபமாக அறிவிக்கின்றது. இதில் முதல் 5 பாசுரங்கள் முன்னுரைன்னு பார்த்தோம். அடுத்த 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகள் எழுப்பப்படுகிறார்கள். ஆண்டாளுடைய அபிப்பிராயம், நாம் பகவானிடத்தில் தனியாக செல்லுதல்ங்கிறது கூடாது, பல பேர்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இறை அனுபவம் அது பல பேரோடே சேர்ந்து செய்யத்தக்கதொன்று. ஏதாவது தப்பு பண்ணுகிறோம்னா தனி இடம் தேடுவார்கள். பகவத் அனுபவத்தை பண்ணுவதற்கு ஒரு குழாமாக கூடி அனுபவித்தல் அப்படிங்கிறது தான் முறை. அதனால எல்லோரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று முன்னமேயே தீர்மானித்தாள். பகவானை எழுப்புகைங்கிறது அது வேத காலம் தொட்டு நடைபெற்று வருகின்ற ஒன்று. வேத புருஷனே பகவானை எழுப்புகிறார். விஸ்வாமித்ரர் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று அவர் ராமனை எழுப்பியிருக்கிறார். பெரியாழ்வார் அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயே என்ன அவர் பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடியிருக்கிறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு பிரபந்தம் பாடியிருக்கிறார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன்கிற ஆச்சாரியர் அவர் வெங்கடேஷ சுப்பிரபாதம்னு பாடியிருக்கார். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு சனிக்கிழமை ஆச்சுன்னா வானொலியிலே அந்த வெங்கடேஷ சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம் இதெல்லாம் ஒலிபரப்பப்படும். அது ரொம்ப வாஞ்சையோடு நாம் கேட்டு மகிழ்ந்திருந்தோம். வானொலியிலே இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒலிபரப்பப்பட்டால்
அன்றைக்கு சனிக்கிழமைங்கிறது நமக்கு தானாகவே தெரிந்துவிடும். அப்போ பகவானை எழுப்புகைங்கிறது அது பலர் செய்திருக்கிறார்கள். ஆண்டாள் பகவானை எழுப்பினாள். அவளுக்கு இன்னொரு சிறப்பு, பாகவதர்களையும் அவள் எழுப்பினாள். வேற யாரும் பாகவதர்களை, அடியவர்களை எழுப்பியதாக தெரியவில்லை. ஆண்டாள் எழுப்பி இருக்கிறாள். ஏன்னா இன்கனி தனி அருந்தேல்னு சொல்லுவார்கள். ஒரு நல்ல பழம்னு சொன்னால் அதை தனித்து சுவைத்து பார்ப்பதுங்கிறது கூடாது. அதை பல பேரோடும் பகிர்ந்தளித்துத்தான் நாம் அதை பருக வேண்டும், சாப்பிட வேண்டும். அதை போலத்தான் பகவத் அனுபவத்தை பல பேரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதனால் 10 பெண் பிள்ளைகள் அவர்களை எழுப்பும்படியாக 10 பாசுரங்களை அமைத்தாள். திருவாய்ப்பாடியில் மொத்தமே 10 பேர் தானான்னு கேட்க வேண்டாம். அங்கே எண்ணிலடங்காத பெண்கள் உண்டு. 5 லட்சம் குடிப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அடியனுடைய அபிப்பிராயத்தாலே ஒரு 10 லட்சம் பெண்களாவது இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு 2 பெண்கள்னு வச்சிருந்தா 10 லட்சம் பெண்கள் நிச்சயமாக தேர்வர்கள். 10 லட்சம் பேர்களை எழுப்புறத பாசுரங்களை பாடி வச்சிருந்தாங்கன்னா நாம் என்றைக்கு சாற்றுமறை பண்ணி முடிக்கிறது? அதனால 10 பேரை எழுப்புறத நமக்கு கோடிட்டு காட்டினாள். இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா பெண்களும் உணர்த்தப்பட்டார்கள், எழுப்பப்பட்டார்கள். அதுக்கு இது அடையாளம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுர பரியந்தம் 10 பெண்கள் உணர்த்தப்படுகிறார்கள். அதில் இன்றைய தினம் முந்துர முன்னம் எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை இறை அனுபவத்திற்கு புதியவள். நீங்கள் எப்போ திருப்பாவை அனுசந்தானம் பண்ணினாலும் சில விஷயங்களை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் 5 பாசுரங்கள் நுட்டா அவை முன்னுரை அப்படின்னு புத்தியிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 பாசுரங்களில் என்ன சொல்லப்படுறதுன்னா, சுவாமி எங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியுமே, முதற்பாட்டாலே நாராயணன்தான் நமக்கு கைங்கரியங்கிற பறையை கொடுப்பார். இது முதற்பாட்டால் சொல்லப்பட்டது. வேறென்ன முதற்பாட்டிலே சொல்லி இருக்கிறாள்? ஆசை இருக்கிறவர்கள் எல்லாம் தகுதி படைத்தவர்கள். பகவானை அடைவதற்கு நம்மிடத்துல என்ன நிறை வேண்டும்னால் ஆசைங்கிற நிறை, அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அதுவும் முதற்பாட்டாலே போதுவீர் போதுவினோங்கிறதுனாலே சொல்லப்பட்டது. இன்னொன்னு சொல்லியிருக்கா, நன்னாள். எது நன்னாள்? அவனை அடைய வேண்டுங்கிற பாரிப்பு நமக்கு என்றைக்கு ஏற்படுகிறதோ அந்த நாள் தான் நன்னாள். இது முதற்பாட்டோட சாரம். 2ஆம் பாட்டு நோன்பிற்கு அங்கமாக செய்யத்தக்கது செய்யத்தகாதது, அதை நமக்கு அட்டவணை போட்டு கொடுத்திருக்கிறாள். இது 2ஆம் பாட்டாலே தெரிகிறது. 3ஆம் பாட்டு நோன்பினாலே உலகத்தவர் அடையும் பலன். தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல் உகழ பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்தமுலகத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. 4ஆம் பாட்டு முக்கியமான பாட்டு. தேவதைகளும் கூட பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருப்பார்கள். தேவதைகளும் ஏதாவது கைக்கரியம் பண்ணணும்னு கைகூப்பி கொண்டு வந்து நம்மிடத்திலே கேட்பார்கள். வருணதேவன் வந்தான், அவனுக்கு ஆண்டாள் கட்டளையிட்டாள், வாழ உலகினில் பெய்திடாய். இது 4ஆம் பாட்டாச்சு. 5ஆம் பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அதனுடைய அர்த்தங்களை அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுட்டு 6வது பாசுரத்துக்கு நாம் போகலாம். நேற்றுக்கு மாயனைன்னு ஆரம்பித்து பல கருத்துக்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்தேன். ஆனால் விடுபட்டிருக்கிற கருத்துகள், சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் உண்டு. இந்த பெண் பிள்ளைகள் இத்தனை பேர் திரண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, அதில் ஒருத்தி நியாயமான ஒரு சந்தேகத்தை எழுப்பினாள். ரொம்ப அருமையான சந்தேகம். அவள் எழுந்து சொன்னா, நாமோ அநேக ஜென்மங்களில் பாபங்களை செய்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது பகவான் நமக்கு அனுகிரகம் செய்வான் என்று எங்கனம் நாம் நம்புவது அப்படின்னு கேட்டுட்டார். நாம் எப்படி நம்புறது? இத்தனை பாபங்களை பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட போனால் அவர் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். நம்ம பாபங்களை எல்லாம் அழித்து கொண்டுதான் அவரிடத்திலே போக வேண்டும்.
ஒருத்தர் என்கிட்ட வந்து நீச்சல் கற்றுக் கொடுங்கன்னார். வாங்க போகலான்னு அழைச்சிட்டு போனேன். நீர்நிலையை காட்டினேன். இறங்க மாட்டேன்னு விட்டார். என்ன சுவாமி, எடுத்தடுப்பில் இப்படி கொண்டு வந்து ஜலத்தில் இறக்குறீரே அப்படின்னார். நீர் தானே நீச்சல் கற்றுக்கணும்னு சொன்னேன். அதுக்காக எடுத்த அடுப்பில் ஜலத்தில் இறக்கிடுவீரா? அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். முதல்ல நிலத்தில் நீச்சல் பழகி கொள்ள எனக்கு கற்றுக்கொடும், அதுக்கப்புறம் தான் நான் தண்ணியிலேயே இறங்குவேங்கிறார். அவர் நீச்சல் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டா? அந்த நாள் வரப்போவதே கிடையாது. நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும்னா ஜலத்தில் இறங்கித்தான் ஆகணும். நீங்கள் பாபங்களை போக்கிக் கொள்ளணும்னால் பகவானிடத்துல போய்த்தான் ஆக வேண்டும். பாபங்களை போக்கி கொண்டு போறேன்னா வழியே கிடையாது. அதனால அவர்கிட்ட போகணும், பாபங்கள் போகும். இப்ப பாபங்கள் இத்தனை பண்ணியிருக்கோமே, அவர் எங்கனம் அனுகிரகம் செய்வார்? நீங்க மனக்கணக்கு போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. கண்ணன் கிட்ட போறோமாம், அவரை எழுப்புகிறோமாம், கைங்கரியத்தை கேட்கிறோமாம், அதை பெறுகிறோமாம், இதெல்லாம் ரொம்பவே நன்னா இருக்கு. ஒன்றும் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சொல்லுவார்கள். நாம செய்யறது நல்ல காரியமா அல்லது தீமையான காரியமாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய தடைகள், நிரம்ப தடைகள் ஏற்பட்டால் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நான் ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் இத்தனை தடைகள் வருகிறது. இல்லைன்னா ஒரு குடும்பத்தை ஒழிச்சு கட்டிடணும்னு முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், அனாயாசமா நடந்துடும், ரொம்ப சுலபமாக அது முடிஞ்சு போயிடும். யாரையாவது ஒழிக்கணும்னா வேலை ஈஸியாக நடந்துடுறது. யாரையாவது காப்பாற்றணும்னா அதற்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டி இருக்கிறது. அதனால நல்ல காரியங்கள்னு சொன்னாலே தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த தடைகளை பகவானே போக்கி கொடுக்கிறார். அதனால இந்த எழுந்தவள், சந்தேகம் கேட்டவள், அவ சில ஆதாரங்களை தன்னுடைய சந்தேகத்திற்கு வலு சேர்க்கிறா போல வைக்கிறாள். அவ கேட்டா, உங்களுக்குலாம் ராமாயணம் நன்னா தெரியும் தானே? எல்லாம் சொன்னான், நன்னா தெரியுமே. ராமாயணத்துல என்ன ஆச்சு? தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு ஆசை கொண்டான். பிள்ளைய கூப்பிட்டான், உனக்கு முடிசூட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு பட்டமளிப்பு விழா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான். ஆகட்டும் அப்படின்னு ராமனும் சொல்லிட்டான். அப்பா உன்னோட இஷ்டம், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ராமனும் இசைந்தான். மந்திரி பிரதானிகளிடத்துல போய் கேட்டார், அவர்களும் இசைந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டான். கிழவா ஒழிஞ்சு போன்னுட்டா அத்தனை பேரும், நீ ஒழிஞ்சு போ அப்படிங்கிற அத்தனை பேரும். ஏன் நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டான். ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கேன். குணநலன் மிக்கவனான ராமன், குணங்களாலே சிறந்தவனான ராமன், அந்த ராமனை பிள்ளையாக பெற்றிருக்கிறாய்ங்கிறது தான் குறை. ரொம்ப நல்லவனை பிள்ளையா பெற்றுட்டேன், அதனால நீ வேண்டான்னு எங்களுக்கு தோன்றது. ராமன் தான் அரசனாக ஆள வேண்டும். நாள் பார்த்து கொடுத்தது யாருன்னா வசிஷ்டர் நாள் பார்த்து கொடுத்துருக்கார். புரோஹிதர், ரொம்ப சிறந்த புரோஹிதர். அந்த மாதிரி ஒரு வாத்தியார் சுவாமி கிடைக்கவே மாட்டார். பிரம்மாவினுடைய பிள்ளை அப்படின்னா எத்தனை அவர் ஜோதிஷ சாஸ்திரம் முதற்கொண்டு அத்தனை சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவர். அவர் நாள் பார்த்து கொடுத்துருக்காரு. சரி, அதனால என்ன இப்போ அப்படின்னு மற்ற பேர்லாம் கேட்டா. கடைசியில் அந்த பெண் பிள்ளை சொன்னா, பட்டாபிஷேகம் நடந்துதானே, அது கேன்சல் தானே ஆச்சு. ராமன் கிளம்பி காட்டுக்கு தானே போனார். அப்ப ராமனுடைய காரியமே இத்தனை பெரியவர்கள் இருந்தும், அவர்கள் முடிவெடுத்திருந்தும், அதிலே சிறந்த ஒருவர் நாள் பார்த்து கொடுத்திருந்தும் கடைசியில நடக்கலைங்கிற போது நாம கண்ணன் கிட்ட போறதாவது, அவரை பார்க்கறதாவது, கைங்கரியத்தை கேட்கறதாவது, அவர் கொடுக்கறதாவது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஆண்டாள் எழுந்து நின்று ரொம்ப ஆச்சரியமான பதில்களை சொல்லுகிறாள். நீ கேட்ட கேள்வி சரியானதுதான். பகவானுடைய பட்டாபிஷேகம் அது ஏன் நடக்கவில்லைனால், அதிலே பகவானுக்கு முதலிலே அபிப்பிராயம் இல்லை. அவர் காட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே இங்க முடிசூட்டு விழா அப்படின்னு நடந்துடுத்துன்னா எங்கிருந்து காட்டுக்கு போறது? ஏற்கனவே தேவதைகள் அவ சரணாகதி பண்ணித்தான் இவர் பிறந்திருக்கிறார். ராவணனை முடிப்பதற்காக நீர் பிறக்க வேண்டும் அவர்கள் வேண்டினார்கள். அதற்காகத்தான் இவர் வந்திருக்கிறார். இப்ப ராமன் சிந்தனை பண்ணினார், நாம முடிசூட்டி கொண்டு அரசனாகிவிட்டால் காடு புறப்பட்டு போய் அங்கே ராவணனை முடிப்பது அது நம்மாலே செய்ய முடியாததாக ஆகிவிடும். என்ன செய்யலாம்? அப்ப பாருங்க, ராமனுக்கே என்ன யோசனை தெரியுமா? இதை யார் சரி செய்து கொடுப்பார்? நம்முடைய மனோரதத்தை யார் முடிச்சு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சார். ஸ்ரீரங்கநாதன் நினைவிற்கு வந்தான். திருவாராதன பெருமாள் இல்லையோ, நேரம் அந்த பெருமாள் இடத்துல ஓடினார். படுத்துட்டு இருக்கிற பெருமாளை ராமன் பார்த்தான். என்ன செய்வதாக உத்தேசம்னு கேட்டான்.
எங்கள் அப்பா பட்டமளிப்பு விழா எனக்கு பட்டம் சூட்டுவதற்கு ரொம்ப ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். நான் ராஜாவாக ஆகிவிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னார். நமக்கு தெரிஞ்சு முதலும் முடிவுமான ஆசாமி அவர் ஒருத்தர் தான் இப்படி பயப்பட்டவர். நான் ராஜாவாயிடுவேனோன்னு ஒருத்தன் பயப்படுவனா, நான் திரும்ப ஏழையாயிடுவேனோன்னு ஒருத்தன் பயப்படுவான். 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சதுன்னா கீழே இறங்க வேண்டி இருக்குமோன்னு ஒரு அரசியல்வாதியும் பயப்படுவார். ஆனால் ராமன் என்ன சொல்றார், எனக்கு ராஜாவாயிடுவேனோன்னு பயமா இருக்கு, நீ இப்படியே படுத்துட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது, ஏதாவது செய், நான் காட்டுக்கு போக வேண்டும். ஸ்ரீரங்கநாதன் பேசினான், நீ கவலை கொள்ளாதே, எங்கோ பிறந்த ஒருத்தியை தயார் செய்து அனுப்பி இருக்கிறேன், அவள் வந்து கொண்டிருக்கிறாள். ஸ்ரீராமாயணம் கூனியை இப்படியே சொல்லுகிறது, எங்கோ பிறந்தவள்ங்கிறது. ரொம்ப அழகான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். கூனின்னு சொன்னா போறாதா, எங்கோ பிறந்தவள்னு சொல்லணுமா? ஒன்னும் அவ எங்க பிறந்திருக்கிறாள்னு தெரிந்திருந்தால் அந்த ஊரை சொல்லி இங்கே பிறந்தவள்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க பிறந்தாள்னே தெரியல, அப்படி இருக்கும்போது அதை விட்டுட வேண்டியது தானே. எங்கோ பிறந்தவள், இப்ப நம்மளை அறிமுகப்படுத்தச்சே, இவர் இங்கேருந்து வந்திருக்கார், அங்கேருந்து வந்திருக்கார், இவர் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தார் அப்படின்னா நான் அப்படி திரும்பி பார்ப்பேன். இது ரொம்ப முக்கியமாக, ஒன்றும் பிறந்த ஊர் தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லி இருக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. நான் எங்கே பிறந்தேங்கிறது இப்போ முக்கியமே கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் பிறந்தார், ஆமாம் ஏதோ ஒரு ஊரில் தான் பிறப்போம், ஏதோ ஒரு காட்டிலேயே பிறப்போம், எல்லாரும் ஏதோ ஒரு ஊரில் தான் பிறப்போம், அது ஒரு செய்தின்னு சொல்லணுமா? கேள்வி வரும் இல்லையோ. எங்கோ பிறந்தவளான கூனி, ரொம்ப அழகான வியாக்கியானம் அர்த்தம் சொன்னார். ஏன் அப்படி அவள் சொல்லப்பட்டாள்னால், இங்கு அயோத்தியிலே பிறந்திருந்தால் ராமனுக்கு இந்த தீவினையை அவள் செய்திருக்க மாட்டாள். இங்க பிறக்கல, எங்கேயோ பிறந்தவள், அதனால ராமனுக்கு தீமை நினைத்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெரிய பெருமாள், நம்பெருமாள் ரங்கநாதன், அவர் ராமனை பார்த்து சொல்லிட்டார், ஒருத்தி கிளம்பி வந்துட்டு இருக்கா, அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாள். அப்பாடான் இருந்துதான் ராமனுக்கு. அப்ப ராமனுடைய அபிப்பிராயத்தாலே அந்த தருணத்திலே முடிசூட்டு விழாவை அவன் ஆசைப்பட்டிருக்கவில்லை, அது நடைபெற வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை, அதனாலே அது தடைபட்டு போயிற்று. இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ராமே ராஜ்யம் பிதுர் அபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச. வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தாலே ஒரு அழகிய கருத்தை நமக்கு முன்னே வைக்கிறார். அவர் சொல்றார், ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு தந்தை ஆசை கொண்டான், அவனுக்கு ஆசை வந்துடுத்து, மக்கள் இடத்துல சொன்னா சரின்னுட்டா, மந்திரி பிரதானிகள் சரின்னுட்டா, ராமனும் சரின்னு அவருக்காக சொல்லி வைத்தான். சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச. கைகேயி என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் ராமன் நாடாடக்கூடாது, 2 வரங்கள் முன்னமேயே தந்திருக்கிறேன், உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? உம்முடைய ரதத்தை நான் தான் ஓட்டி கொண்டு வந்தேன், சம்பராசுரனுடைய யுத்தம் பண்ணும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசமாக நீரும் அவனும் சண்டையிட்டு கொண்டிருந்தேன். அப்ப தேர் சக்கரத்திலே கடையாணி கழன்று போயிருந்தது, நான் ரதத்தையும் செலுத்தி கொண்டு என்னுடைய விரலை கடையாணியினுடைய ஸ்தானத்திலே வைத்து கொண்டு அந்த ரதத்தை வேகமாக செலுத்தி கொண்டு வந்தேன். எனக்கு வலி பிராணனே போச்சு, ஆனா நான் அதை காட்டிக்கொள்ளவே இல்லை. உம்முடைய வெற்றி தான் தேவையான ஒன்றுங்கிறதுல உறுதியாக இருந்தேன். உமக்கு நான் படுற வேதனை அப்ப தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஆக்ரோஷமாக நீர் சண்டை போட்டு கொண்டிருந்தீர், வெற்றி உம்முடைய வசமாயிற்று. அப்புறம்தான் என்னை பார்த்தீர், நான் துடித்து கொண்டிருப்பதை பார்த்தீர், என்ன ஆயிற்றுன்னு வினவினீர், நடந்ததை சொன்னேன். அப்ப நீர் என்ன சொன்னீர், இந்த வெற்றியை உனக்கு சமர்ப்பிக்கிறேன், உன்னாலதான் இந்த வெற்றியே வசமாகி இருக்கிறது, இதற்கு தகுதியாக இதற்கு பிரதியாக 2 வரங்களை உனக்கு தருகிறேன்னு சொன்னீர். நான் அப்பவே என்ன சொன்னேன், அது இப்ப வேண்டாம், எனக்கு எப்போது தேவையோ அப்போது பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். இப்ப தருணம் வாய்த்திருக்கிறது, 2 வரங்களை உம்மிடத்திலே கேட்கிறேன். ஒரு வரத்தாலே என்னுடைய பிள்ளை பரதன் நாடாள வேண்டும், மற்றொரு வரத்தாலே 14 ஆண்டுகள் ராமன் ஊழி வெங்கானம் செல்ல வேண்டும், கானகத்திற்கு செல்ல வேண்டும். தசரதனுக்கு இந்த முதல் கண்டிஷன் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் கடைசியில் அதற்கு இசைந்து விட்டார். சரி ஆகட்டும், அதை பற்றி ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த 2ஆவதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு. ராமனை எதற்காக காட்டிற்கு அனுப்ப வேண்டும், அவர் ஏன் இருந்துடக்கூடாதா அப்படின்னு கெஞ்சி பார்த்தார், நடக்கலை. பரதனுக்குத்தான் முடிசூட்டு விழான்னு பரவலாக பேச்சு பரவியது.
சரி, பரதனாவது நாடாளட்டும் அப்படின்னு சிலர் சிந்திக்கவும் தொடங்கினார்கள். முதல்ல ராமன்னா, அப்புறம் பரதன்னா, ரெண்டுமே நடக்கலையே. யாருமே எதிர்பார்க்கவில்லை ராமனுடைய பாதுகைகள் சிம்மாசனத்தின் மேலிருந்து அரசாட்சி புரியும். இதை எவனாவது நினைச்சு பார்த்தானா? பெருமானுடைய பாதுகைகள் தான் 14 ஆண்டுகள் நம்மை காக்கப் போகின்றன, அரசாளப் போகின்றன. ஒருத்தர் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன், நம்முடைய அரசியல் வரலாற்றிலேயே கூட நாம பார்க்கலாம். ஒரு முதல்வர் இருந்தார், திடீரென்று அவர் பதவி விலக நேரிட்டது, அல்லது அவர் பதவியேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னிடத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தன்னுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இவர் நான் முதலமைச்சராக பதவியேற்கிற வரையிலும் முதலமைச்சராக தொடர்வார் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த மாதிரி நிகழ்வு 2 தடவை நடந்தது. 25 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். ரொம்ப பழைய காலத்து செய்தி எல்லாம் கிடையாது. 2 தடவை நடந்தது. உடனே அவர் எழுந்துட்டு அப்படியே கை கூப்பிட்டு நிற்பார். இவர் தான் என் நம்பிக்கைக்குரிய விசுவாசி, இவர் முதலமைச்சராக இருப்பார். அப்போ ஊர் முழுக்க ஒரே சலசலப்பு. இவர் யாரு என்னன்னு நேற்று வரைக்கும் தெரியாது. திடீர்னு இன்னைக்கு தான் முதலமைச்சர்னு நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி அரசாட்சி புரிந்தார்னா, தலைவர் அல்லது தலைவி சொல்லிட்டாலும் இல்லையோ, இவர் தான் சொல்லியாச்சு, நான் வர வரைக்கும் இவர் தான் சொல்லியாச்சு, வந்த உடனே அப்படியே ஒப்படைச்சுட்டு இவர் உட்கார்ந்துட்டார். இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை போலத்தான் இங்கேயும் 14 ஆண்டுகள் பாதுகைகள் அரசாட்சி புரியும்னுட்டு ஒருத்தரும் நினைச்சு பார்க்கல. ஆனா அதுதான் நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினைப்பதோ, நீங்கள் நினைப்பதோ, பிறர் நினைப்பதோ, அவர் நினைப்பதோ, இவர் நினைப்பதோ எதுவும் நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அவன் நினைப்பதுதான் நடக்கும். அப்ப ஆண்டாள் என்ன சொல்ல வரான்னா, அப்ப பட்டாபிஷேகம் வேண்டாம்னு அவர் அபிப்பிராயம், அதனால் அது நடக்கல. அதை வச்சு கொண்டு அவருக்கே நடக்கலையே நமக்கு நடக்குமான்னு நாம கேள்வி கேட்கக்கூடாது. அது தப்பு. அவருக்கு நடக்கலைங்கிறது அவர் அபிப்பிராயத்தாலே, நமக்கு நடக்குங்கிறதும் அவர் அபிப்பிராயத்தாலே. நிச்சயமாக நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். ஏன்னா இது உலகத்தவர் நன்மையின் பொருட்டு நாம் செய்கிற காரியம், அவசியமாக நடக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். மாயனை, மண்ணு, வடமதுரை, மைந்தனை, நேற்றுக்கு அவ்வளவுதான் அனுபவித்திருந்தோம். மைந்தனை, மிடுக்கனை, பலமுடையவனைன்னு அர்த்தம். தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கு தகுதியான வலிமை படைத்தவனாக பெருமான் இருக்கிறான். தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனைக்கு தூய்மையாவது யாதுன்னா கண்ணனும் கோபிகைகளும் சேர்ந்து கொப்பளித்தபடியாலே வந்த தூய்மை. இந்த மாதிரி ஒரு உரை வேற எந்த ஒரு சமய நூல்களிலும் உங்களுக்கு காண கிடைக்காது. அவ்வளவு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா பாருங்க. யமுனைக்கு தூய பெருநீர்னு பேர் வச்சாலே என்ன தூய்மை அப்படின்னு கேட்டா, கண்ணன் தினத்தோறும் அதுல வாயை கொப்பளிக்கிறார், கோபிகைகள் வாயை கொப்பளிக்கிறார்கள், அதனாலேயே அது தூய்மைன்னா. வாயை கொப்பளிச்ச ஜலத்தை யாரும் தூய்மையானதுன்னு சொல்ல மாட்டார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, வாயை கொப்பளிச்சதே காரணமாக அது தூய்மையானதாக இருக்கிறது. ஏன்னா வாயை கொப்பளித்தவர்களுக்கு இருக்கிற வைபவம் அப்படி. ஏதோ நம்மளை போல சில பேர் கொப்பளிச்சா அது தூய்மையற்ற நீராக ஆகிவிடும். கண்ணனும் கோபிகைகளும் கொப்பளித்ததுன்னா கேட்க வேண்டுமா? அதுவே அந்த யமுனைக்கு தூய்மை அப்படின்னு காட்டினார்கள். பகவான் யமுனை துறைவன் என்று கொண்டாடப்படுகிறான். காட்டுமன்னார் கோயிலிலே வசித்தவராய் வீரநாராயணபுரம் என்று கொண்டாடப்படுகிற க்ஷேத்திரம். அங்கே எழுந்தருளி இருந்தவரான ஸ்ரீமன் நாத முனிகள், அவருக்கு ஒரு நாள் கனவிலே கண்ணன் சேவை சாதித்தான். நான் வடமதுரையிலே இருக்கிறேன், பிருந்தாவனத்திலே இருக்கிறேன், கோகுலத்திலே இருக்கிறேன், அங்கெல்லாம் வந்து நம்மை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டுட்டார். அந்த ஊர்லயே காட்டும் மன்னனார்னு பெருமாள் இருக்கார். ஊருக்கு காட்டு மன்னார் கோயில்னு சொன்னாலும் கீர்த்தி மூர்த்தி நியாய வேதாந்த மகாவித்வான் வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமின்னு மகனீயர், அவர் ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்றார். ஒன்றும் இல்லை, இது காட்டு மன்னார்னு சொல்லக்கூடாது, காட்டும் மன்னனார்னு சொல்லணும். இந்த சம்பிரதாயத்தையே நமக்கு காட்டி கொடுத்தவர், நல்ல அர்த்தங்களை நமக்கு வாரி வழங்கி இதுதான் அர்த்தம்னு காட்டியவர். அப்படி அந்த பெருமான் நமக்கு என்ன உபகாரம் பண்ணியிருக்காருனால், நாத முனிகளை அவதரிப்பித்தார், யாமுன முனிகளை அவதரிப்பித்தார். அப்ப காட்டு மன்னனார் அதுவும் சரிதான், காட்டும் மன்னனார்னா இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த ஊர்ல இருந்து நாதமுனிகள் வடதேசங்களுக்கு புறப்பட்டு போனார். கோவர்தனத்துல பலவாண்டுகள் எழுந்தருளி இருந்தார். கோகுலம், கோவர்தனம், ஸ்ரீ பிருந்தாவனம், திருவாய்ப்பாடிங்கிற கோகுலம் என்ன, கோவர்தனம் என்ன, ஸ்ரீ பிருந்தாவனம் என்ன, மதுரா வடமதுரை என்ன, இந்த க்ஷேத்திரங்களிலே பொழுது போக்குகிறார். அதிகப்படியான காலத்தை கோவர்தனத்திலே கழித்தார்.
அப்பவே இங்க இருக்கிற சீடர்களுக்கு கடுதாசி போட்டுட்டார். என்னுடைய பிள்ளை ஈஸ்வர முனிகள், அந்த ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறார், அந்த பிள்ளைக்கு யமுனைத்துறைவர் என்று பெயர் சூட்ட வேண்டியது. இதுல வேடிக்கை என்னன்னா, ஈஸ்வர முனிகளுக்கே தனக்கு இனிமே பிள்ளை பிறக்க போறாருன்னு தெரியாது. தாத்தா தீர்க்கதரிசி அங்கேருந்தே சொல்லிட்டார், நிச்சயமாக அவனுக்கு ஒரு ஆண்மகவு உண்டு, அந்த ஆண்மகவிற்கு யமுனைத்துறைவர்னு பெயர் சூட்ட வேண்டியது. அதனால தான் சம்பிரதாயத்திலே யாமுனாச்சாரியர் ஆள வந்தார், அவருக்குத்தான் யமுனைத்துறைவர் யாமுனாச்சாரியர், யதிகட்கிறைவர் யமுனைத்துறைவர் என்ன அமுதனார் ராமானுஜனுத்தந்தாதியிலே பாடுகிறார். கண்ணனுடைய பெயரே அவருக்கும் சூட்டப்பட்டது. கண்ணன் யமுனா தீர விஹாரின்னு அவருக்கு பெயர். யமுனை கரையிலேயே சுற்றி கொண்டிருக்கிறவர், கோபிகைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறவர். அதனாலே தூய பெருநீர் யமுனைத்துறைவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். கோதாவரின்னு ஒரு நதி இருக்கு, ஆந்திர தேசத்திலே பெருகும்படியான ரொம்ப ஆச்சரியமான நதி. அந்த நதிக்கு கோதாவரின்னு பேர் இருக்கும் இல்லையோ, வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதின்னு பாடியிருக்கார். அது ஆண்டாளை பற்றி பாடியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்தால சொல்றார், பிராயேண தேவி பவதீ வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீத்தே. ரொம்ப அழகான அர்த்தம் சொல்றார். கோதாவரிக்கு சில சிறப்புகள் உண்டு, அந்த நதிக்கு சில சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்புன்னா, சில குறிப்பிட்ட சமய விசேஷங்களிலே, குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலே நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற மற்றைய புண்ணிய நதிகள் எல்லாம் கோதாவரியிலே வந்து கலக்குமாம், அங்கே வந்து இறங்குமாம். எதுக்குன்னு கேட்டா, தங்களை புனிதப்படுத்தி கொள்ள கோதாவரிக்கு வந்து சேருமாம். கங்கை முதலான புண்ணிய நதிகள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள நாடுவது கோதாவரியைத்தான். அப்ப கோதாவரிக்கு எத்தனை சிறப்பு பாருங்க. கங்கையே தன்னை தூய்மைப்படுத்திக்கணும்னா கோதாவரியில வந்து இறங்கினாத்தான் தூய்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை பெருமை கோதாவரிக்கு இருக்கு. வேதாந்த தேசிகன் ஒரு போடு போட்டார், இந்த கோதாவரிக்கு ஏன் இத்தனை பெருமைன்னா, அது என்ன காரணமோ தெரியாது, உன் பெயர்ல ஒரு பாதி எங்கள் கோதையின் பெயர் இருப்பதுதான் காரணம்னு விட்டார். கோதாவரியில கோதான்னு வருது பாருங்க, அதனால தான் உனக்கு இந்த பெருமை. உடனே கோதாவரி கேட்டா, அப்படி இல்லைன்னா என்னவான்னா, உன் பெருமை ஒரு வரியில அடங்கிடும்னார். கோதாவரின்னு இருக்கும் இல்லையோ, அப்ப கோதையின் பெயர் உன் பெயர்ல வருவதே காரணம். அப்படி உயர்வாக கொண்டாடப்படுகிற கோதாவரி. அந்த கோதாவரிக்கு ஒரு குறை உண்டு. இப்ப நிறைய சொல்லிட்டோம், அடுத்து குறையையும் சொல்லணும் இல்லையோ. அதுக்கு என்ன குறைனால், சீத்தையை ராவணன் அபகரித்தான், தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சீத்தை மேலே இருந்து கதறுகிறாள். பார்க்கிற செடி கொடி இதெல்லாம் பார்த்துட்டு ராமன் வந்தா சொல்லுங்கோ, ராமன் வந்தா சொல்லுங்கோன்னு சொல்றா. கோதாவரியை பார்த்தாள். கோதாவரியே, உன்னை வணங்குகிறேன், என் கணவர் வந்தார்னா என்னை ராவணன் அபகரித்து கொண்டு போகிறான்னு தயவு பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னாள். கோதாவரி கேட்டுண்டாள். ராமன் பின்னாடியே வந்து கேட்கிறார், கோதாவரி தாயே உனக்கு ஏதாவது தெரியுமா? வாயே திறக்கல. கோதாவரி என்ன நினைச்சுட்டா, ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரச்சனை, இதுல நாம் என்னத்துக்கு நடுவில் மண்டையை கொடுத்துண்டு நமக்கு ரொம்ப அவசியமா? இப்போ நாம ஏதாவது சொல்ல போய் ராவணன் நம்மளை வந்து ஹிம்சித்தான்னா இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நாம சொல்றோமா இல்லையா? நம்ம வீட்டிலேயே யாராவது ஒரு பிள்ளை ஒரு பொது காரியத்துல இறங்கி செயல்படுறாருன்னா ஊக்கப்படுத்துறவா ரொம்ப குறைவா இருப்பா. அதுவும் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறவா, அந்த பிள்ளையை காப்பாத்திக்கணுமேன்னு அபிப்பிராயம் இருக்கிறவா என்ன சொல்லுவா, இதெல்லாம் வம்பு, நமக்கு எதுக்கு, உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கான், அவன் கடந்து போயிட்டு இருக்கானா இல்லையா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ மட்டும் ஏன் போய் தலையை கொடுக்குற? ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா நாளை பின்ன உன்னை இழந்து வாடுவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றத பாக்குறோம் இல்லையா? அதை போல கோதாவரி பார்த்தா, நமக்கு எதுக்கு வம்புன்னு வாய்மூடின்னு இருந்துட்டா. ராமன்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லலை. இதான் ஆண்டாள் நினைச்சுண்டாளாம், என் பேர் கோதான்னு இருக்கு, அது உன் பேர்ல இருக்கிறதுனால தான் உனக்கு சில பெருமைகள்லாம் இருக்கு, ஆனா ஒரு முக்கியமான பெருமையை நீ தவற விட்டு விட்டாய். ராமன் கேட்ட போது கோதாவரி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாள்னு வச்சுக்கோங்கோ, கோதாவரியினுடைய பெருமை இன்னும் பன்மடங்கு உயர்ந்திருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், இங்க வாய்ப்புகள் பல பேருக்கு தவறாமல் கிடைக்கும், அதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எதுல தெரியுமா? அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வதிலே தான் இருக்கிறது. இப்ப நிலவிலே கால் வைத்தவர் அத்தனை பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு உடனே சொல்லிடும். குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும், நிலால கால் வச்சவர் ஆம்ஸ்ட்ராங். அது ஒரு 3-4 பேர் போனா இந்த ஸ்பேஸுக்கு, நிலாவுக்கு 3-4 பேர் போனான்னு வச்சுக்கோங்களேன். 3 இருக்கிறதுனால 3 பேர் போனா போல் இருக்கு. போனா அந்த இடத்துக்கு யார் முதல்ல இறங்குறதுன்னா, ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிற்கவே இல்லை, அவர் 2வதாத்தான் நின்றுட்டு இருந்தார். முதல்ல நின்றுட்டு இருந்தவர், ஐயோ பாவம், அவர் பேர் கூட நமக்கு ஞாபகம் இல்லை இப்போ, அவரை தான் கால் எடுத்து வைக்கணும். ஆனா அவர் இறங்குற வேலைக்கு கொஞ்சம் தயங்கினாராம்.
கொஞ்சம் பயம் வந்துருத்து அவருக்கு. ஏன்னா புது இடம், காலை வச்சோன்னா என்ன ஆகும்னு தெரியாது, உசுறு தங்குமா தங்காதான்னு தெரிய மாட்டேங்கிறது, முன்ன பின்ன பழக்கம் இல்லாத இடமா இருக்கு அப்படிங்கிற கவலையோட அவர் கொஞ்சம் இராய்த்தார், தயங்கினார். அப்படி பின்ன திரும்பி பார்த்துட்டு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு, நீ வேணும்னா முதல்ல ட்ரை பண்றியான்னு கேட்டார். அவர் கனக்கச்சிதமா அந்த வாய்ப்பை பிடிச்சுட்டு விட்டார். ஒருவேளை அவர் பயந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீரே இறங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாருன்னா இவர் பெயர் பொன்னெழுத்துகள்ல பொறிக்கப்பட்டிருக்கும். வேடிக்கையாக சொல்வார்கள், கிணத்துல யாரோ விழுந்துட்டார், ஒருத்தர் விழுந்து காப்பாற்றினார், ஊர் உலகம் எல்லாம் அவரை கொண்டாடித்து. அவர் சொன்னார், கொண்டாடுறதெல்லாம் இருக்கட்டும், என்னை யார் பிடிச்சி தள்ளினான்னு கேட்டார். நான் ஒன்றும் காப்பாற்றுறதாவே இல்லை, யாரோ பிடிச்சி தள்ளவே தான் உள்ளே போய் விழுந்து காப்பாற்றின்னு வந்திருக்கேன். அதை போல் இந்த ஆம்ஸ்ட்ராங்குங்கிறவர் முன்ன நிற்கிறவரை பிடிச்சி தள்ளி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட முன்ன நிற்கிறவர் பெயர் தான் வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் தயங்கினார். அவர் சொன்னார், அப்படின்னா நீ இப்படி வான்னார், உனக்கு ரொம்ப அச்சமா இருந்தா நீ இப்படி வா, நான் இறங்கி பார்க்கறேன்னார். அவர் இறங்கி விட்டார். பள்ளி பாட புத்தகங்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் இன்னைக்கு கேட்டா சொல்லிடுவா, நிலவிலே கால் வைத்த முதல் மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. நிஜமாவே நடந்த விஷயம். அந்த முதல்ல இறங்கறதுக்கு தயங்கினார் பாருங்க, அந்த மனிதர் ஐயோ பாவம் பிராணனை விடுற வரைக்கும் புலம்பின்னு இருந்தார். ஐயோ, இது நான் இறங்கியிருக்க வேண்டியது, முதல்ல நான் தான் நின்றுட்டு இருந்தேன், என்னமோ ஒரு அச்ச உணர்வு எனக்கு ஏற்பட்டு போச்சு, அந்த அச்ச உணர்வின் காரணமாக நான் போகாமல் விட்டுவிட்டேனே, இந்த மாதிரி பெருமையெல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து விட்டதே, இத்தனை பெருமைகளையும் அவர் பெற்றாரே அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டே இருக்கார். அப்ப கோதாவரிக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் ஆயிடுத்து பாருங்க. ராமனுக்கு இப்படித்தான் சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போனான்னு சொல்லி இருந்தால் இன்னைக்கு அந்த கோதாவரியை ஒரு குறை சொல்றா போல நாம பேசிட்டே இருக்க மாட்டோம். அப்ப கோதாவரிக்கு ஒரு குறை உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. தூய பெருநீர் யமுனை, இதுல தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. யமுனை கம்சன் வீட்டு புழைக்கடைப்புறத்திலே ஓடுகிற நதி. கம்சன் வீட்டு கொல்லப்புறத்து கதவை திறந்துட்டான்னா அந்த இடத்துல நதி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறது யமுனை. அந்த நதி வழியா வசுதேவர் கண்ணனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப யமுனை கம்சன் கிட்ட எத்தனை பயப்படணும். எங்கேயோ இருக்கிற லங்கேஸ்வரன் ராவணனுக்கு பயப்படுகிற கோதாவரி வீட்டு கதவை திறந்தா கம்சன் யமுனையை பார்த்துருவான். வசுதேவர் கண்ணனை தூக்கின்னு பண்ணிருக்கார். யமுனை என்ன நினைச்சிருக்கணும், ஐயோ கோதாவரி ரொம்ப தள்ளி இருக்கிறவளே ராவணன்கிட்ட பயந்துட்டா, நாம பக்கத்துல இருக்கோம், இப்ப கண்ணனுக்கு வழி கொடுத்தோம்னால் கம்சன் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், இந்த வம்பே நமக்கு வேண்டாம் அப்படின்னு தானே நினைச்சிருக்கணும். ஆனா யமுனை அப்படி தப்பாக முடிவெடுக்கவில்லை. சந்தர்ப்பத்தை ஆம்ஸ்ட்ராங்க போல உபயோகப்படுத்திவிட்டான். இதுதான் நல்ல வாய்ப்பு. கிருஷ்ண கைங்கரியம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு நல்வாய்ப்பு சித்தித்திருக்கிறது, இதை நாம விடுதல்ங்கிறது கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அழகா வழியை கொடுத்தா. வசுதேவர் கூடையில கண்ணனை வைத்து கொண்டு அவர் ரொம்ப அனாயாசமாக புறப்பட்டார். இதை ஆண்டாள் சிந்தித்து பார்க்கிறாள். அதனாலே தூய பெருநீர் யமுனை, உனக்கு தூய்மையாவது கோதாவரிக்கு இருக்கிற களங்கம் இல்லாதிருக்கை, அவ்வளவுதான் அர்த்தம். கோதாவரிக்கு ஒரு குத்தம் இருக்கு, உனக்கு அது இல்லை. தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஆயர் குலம், இடைக்குலத்திலே பகவான் அவதரித்தான். ஆழ்வார் பாடுறார், ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு பாடுகிறார். பாட்டு ரொம்ப ரசமான அர்த்தத்தை நமக்கு சொல்ல வருகிற பாசுரம். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், பகவான் ரொம்ப சாமானியமா நினைக்காதீங்கோ, ஏதோ இடைப்பிள்ளைன்னு நினைக்காதீங்கோ. ஏதோ இடைப்பிள்ளை யாதவ குலத்திலே பிறந்திருக்கிறான், ஆயர் புத்திரன் அல்லன் அப்படிலாம் நினைச்சிடாதீங்கோ. அப்ப எப்படி நினைக்கணும், அருந்தெய்வம், இது அருமையான தெய்வம் இது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் பதட்டம் வந்துடும். ஐயோ ரொம்ப பெரியவரா இருப்பார் போல் இருக்கே, அணுகுவதற்கு அரியவரா இருப்பார் போல் இருக்கேன்னா அப்படி பொருள் கொள்ளாதீர்கள். இப்ப இந்த ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு வச்சுக்கிட்டா, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு வச்சுக்காதீங்கோ. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னா என்ன அர்த்தம், நம்ம பயதான் அவன், பெரிய தெய்வம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும். அப்படி நமக்கு வேண்டப்பட்டவரா பகவான் இருக்கார். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்ற மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெத்த வயிற்றுக்கு பட்டம் கட்டிய பிள்ளை என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெத்த வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேசா முலையுனாயே. யசோதையை பார்க்கிறவாள்னா அர்த்தம் கேட்பா, என்ன பாக்கியம் பண்ணின கண்ணன பிள்ளையாக பெத்து வைத்திருக்கிறாயே. தாமோதரனை திருவரையில் அடையாளமுடையவனை, இதெல்லாம் பார்த்தாச்சு. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, புஷ்பத்தை கையில வச்சுட்டு இருக்கிற மலரை தூவி இறைத்து கூட பூஜை பண்ணலாம்னா.
இது எங்காவது உண்டா? பக்கத்தில் போய் பயபக்தியோடு தானே சமர்ப்பிக்கணும்னா தூக்கி ஏறி பரவாயில்ல எங்கிறோம். ஐயோ இது ரொம்ப தப்பாக படுறது. என்ன தப்பு தான், ஆனால் இப்போ நீ ஆரம்ப காலத்தில் இருக்கியோ இல்லையோ பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா கண்ணனை கேட்டால் என்ன சொல்லிவிடுவார்? போன ஜென்ம வரைக்கும் இதை கூட பண்ணலை, இப்போ இதையாவது பண்ணுறானே நல்லதுன்னு விடுவார். அதனால தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு. பெருமான் திருநாமங்களை சொன்னால் நம்முடைய தீமைகள்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். கூறத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் அழகா ஒரு விஷயம் சொல்றார். நாம பல பாபங்களை பண்ணுகிறோம். சில பாபங்கள் எப்படிப்பட்டவைன்னு சொன்னால் ஒரு நொடி பொழுதுல பண்றோம். இப்போ ஒரு சிட்டிகை போட்ட பாருங்க, அந்த சிட்டிகை பொழுதுல பாப்பம் ஒன்றை பண்றோம். அதுக்கு தண்டனை என்னன்னு பார்த்தா பல பிரம்மாக்களுடைய ஆயுள் பரியந்தம் நரகத்திலே இருந்து அனுபவிப்பதற்கு தக்கதான பாப்பம் செய்வதற்கு எத்தனை நேரம் எடுத்துட்டோம்னா இவ்வளவுதான். அதுல பண்ணிட்டோம். அதுக்கு என்ன அனுபவம்னு சட்ட புத்தகத்தை எடுத்து சாஸ்திர புஸ்தகத்தை வச்சு பார்த்தா பல பிரம்மாக்களுடைய ஆயுள் வரைக்கும் நீங்கள் நரக்கத்திலே இருக்க வேண்டும். சுவாமி அவ்வளோ நாள் இருக்கணுமா? நான் அவ்வளோலாம் பெருசாக பண்ணலையே, இவ்வளோங்கிறதுக்குள்ளே தானே பண்ணேன்னா பண்ணது இவ்வளோங்கிறதுக்குள்ளே பண்ணிட்டேன், ஆனால் இருக்கிறதுலையே பெரிய பாபத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ பயமாக இருக்கேன்னா பகவான் இடத்துல போயிட்டு கையை கூப்பி கொண்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒருவன் உறுதி அளிப்பானாகில் அக்கணமே பகவான் அந்த பாபத்தை மன்னிக்கிறான். அக்கணமே பெருமான் என்ன பண்ணிவிடுறார்? சரி இனிமே பண்ண மாட்டேன் இல்லையோ, ஜாகிரதையா பார்த்து நடந்துக்கோ. அந்த பாபம் உன்னிடத்திலே ஒட்டாதவாறு நான் செய்கிறேன், உன்னை துன்புறுத்தாதவாறு நான் பார்த்து கொள்ளுகிறேன். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்படிங்கிறது 5வது பாசுரம். அப்ப ஆண்டாள் சொல்ல வந்திருக்கிற அர்த்தம் என்னன்னா, பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் சமஸ்த தடைகளும் நம்மை விட்டு விலகி போகும். அத்தனை விதமான தடைகளும் நம்ம விலகி விட்டு போகும். இதோ குறன்னு சத்தம் கேட்கறது பாருங்க. 4 தடவை கிருஷ்ணா ராமான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருந்தா எல்லா தடைகளும் விலகி போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோ. அதனால 5ஆம் பாட்டாலே நாம திருநாமங்களை சொல்லவே நம்முடைய காரியம் தடையின்றி நடைபெறும், பகவான் நடத்தி கொடுப்பான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இப்ப 6ஆம் பாசுரம் இறை அனுபவத்திற்கு புதியவளாயிருக்கிற ஒரு பெண் பிள்ளை. இப்போ கோத தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு பாட்டு இருக்கும் இல்லையோ, 5 5ன்னு பிரிச்சு வச்சார். திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக பிறந்தவை. அடுத்த 10 பாசுரங்களை 2 5ஆ பிரிச்சுக்கணும். 6லேருந்து 10, 11லேருந்து 15 அப்படி பிரிச்சுக்க முடியாது. 6 7 8 13 14 9 10 11 12 15 இப்படி பிடிச்சுக்கணும். ஏன்னா பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் 5. 6ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு, 8ஆம் பாட்டு, 13ஆம் பாட்டு, 14ஆம் பாட்டு, 9 10 11 12 15 இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை. இப்படி 2ஆ பிரிச்சுட்டாச்சா. 16லேருந்து 20 வரைக்கும் வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ன நம்மாழ்வார் பாடியிருக்கிற பிரகாரம் அந்த வழியிலே செல்லுகின்ற பாசுரங்கள். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. பகவானை அடைய வேண்டும்னு சொன்னால் முறையாக செல்லுகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முறை தவறி போனோம்னால் பகவான் நமக்கு கிடைக்க மாட்டார். சரி, முறையாக செல்லுவதுன்னா என்ன அர்த்தம்னால் அடியவர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது முக்கியம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் நீங்கள் செய்கிற பூஜைகளை கூட பகவான் ஏற்பான். நாம பழத்தை கொண்டு போய் பகவானுக்கு கொடுக்குறோம்னா அப்படியே நாம கொடுத்தாதான் ஏற்றுக்கொண்டு விட மாட்டார். பிரதம மந்திரி என் ஊருக்கு வந்தார், நான் மாலை எடுத்துட்டு போனா அவர் கழுத்துல போட்டுட முடியுமா? கிட்டையே விடமாட்டா. இன்னைக்கு கிட்ட விடமாட்டாளா? அவர் வரப்போறாருன்னா 1 வாரத்துல இருந்தே அந்த சாலையிலேயே விடமாட்டா. அவர் வர அன்னைக்கு விட்டுருங்க. நீங்க அன்னைக்கு விடாது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவர் இன்னைக்கு வரப்போறாருன்னு முடிவா எடுத்தோம்னா 1 வாரம் முன்பிருந்தே கட்டுப்பாடுகள் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். நான் அன்னையிலேருந்து மாலையை எடுத்துட்டு நான் இப்பவே உட்காந்துக்கிறேன், இந்த தெருவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா. அவர் அந்த நாள் தானே வராருன்னா அதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் அப்படி சுற்றின்னு போங்க, அந்த பக்கம் வழி இருக்கோ இல்லையோ அந்த பக்கமாக போங்கோ அப்படின்னு திருப்பி விட்டுட்டே இருப்பா. அப்போ ஒருத்தர் வரப்போறார், 5 வருஷம் ஆழ்றவர் வராரு நம்ம ஊருக்குன்னா 5 நாள் முன்னே இருந்து அந்த தெருவுக்கே நம்மளால போக முடியறது இல்லை. அப்படி இருக்கச்சே நான் மாலை எடுத்துன்னு போய் போடுறேன், என்ன நடக்குமா? அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாரா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு அவர் பார்ப்பாரா மாட்டாரா?
தனக்கு இவர் மாலை போடுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று 5 ஆண்டு காலம் நம்மை ஆள்பவர் கூட தகுதி பார்க்கிறார். ஆண்டாண்டு காலம் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன், ஜென்ம ஜென்மங்களாக ஆளுபவன், இனிவரும் காலங்களிலும் நம்மை ஆளப்போகிறவன் அவர் பார்க்க மாட்டாரா? நம்மால தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கே நம்மளால ஒரு மாலையை கழுத்துல கொண்டு போய் போட முடியறதில்லை. அதுவும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் எடுத்துன்னு போனா தான் அவள் இன்னமும் பயப்படுறான். நம்ம கிட்ட மாலையோடு எடுத்துன்னு வந்தா அவளுக்கு கொலையே நடுங்கி போகிறது. யாரோ என்னன்னு தெரியலையே, என்ன குனிரா போல குனிஞ்சு எந்த பட்டானே எந்த பொத்தானே அழுத்துவாளோ தெரியாது அப்படின்னு பயமெல்லாம் ஏற்பட்டு போடுறதோ இல்லையோ. அப்போ நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவரையே நம்மளால அணுக முடியல, பூசிக்க முடியலன்னா நான் சுலபமாக கையில் தட்டு நிறைய பழங்கள் எடுத்துன்னு போட்டு பெருமானுக்கு கொடுத்தா வாங்கிடுவாரா? அவர் கேட்பார், நீ குருவினுடைய சம்பந்தம் பெற்றவனா இல்லையா, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? ஸ்ரீராமாயணத்திலிருந்தே உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். குஹன் ராமனுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்தான். பகவான் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? நான் எப்போ வனவாசத்திற்குன்னு புறப்பட்டேனோ அப்பவே ஒரு முடிவெடுத்துட்டேன், எவன் கையாலையும் எதையும் வாங்கிக் கொள்வதில்லை. இது என்னுடைய சங்கல்பம். அதனால நீ தவறாக எண்ணாதே. எனக்கு உன்னுடைய அன்பே போதுமானது. நீ தருகிற எதையும் என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றைக்கு இங்க சொன்னேன்னா அங்க சொன்னேன்னான்னு தெரியல. ராமன் பொய் சொல்வதில் கெட்டிக்காரர் சில சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம். இங்கதான் சொன்னேன், இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க. இங்க குஹன் இடத்துல எதையும் வாங்கிக்க மாட்டேன்னாரா? சபரி கொடுத்தப்போ உங்க சங்கல்பம் எங்க போச்சு? சபரி கொடுத்தாலோ இல்லையோ, சபரி தந்த கனி உவந்து என்று பெரிய வாச்சான் பிள்ளை பாடுகிறார். சபரி கொடுத்ததை ஆசையா வாங்கி லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுருக்காரு. மெதுவா போய் நீங்க தான் காதுல கேட்கணும், ராமன் கிட்ட கேட்கணும், ராமா 14 ஆண்டுகள்ங்கிறதுனாலே சங்கல்பம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அங்க குஹன் வந்து உன்னிடத்துல இது வேணுமா அது வேணுமா எத்தனை ஆசையா கேட்டான். பால் கொண்டு வந்து கொடுத்தான், தேன் கொண்டு வந்து கொடுத்தான், தினைமாவு கொண்டு வந்து கொடுத்தான், பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். எங்க கையிலேயே ஏதோ நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதையே சாப்பிட்டுக்கிறோம், ஒன்றும் வேண்டாம், பழம்லாம் எங்க கிட்டேயே இருக்கு. ஏன்னா நான் யாத்திரையில, இந்த வன யாத்திரையில ஒருவரிடமும் எதையும் பெற்றுக்கொள்வதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறேன்னு சொல்ல தெரிந்த உனக்கு சபரியை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போச்சு போல் இருக்கு. இப்போ ஏகாதசி அன்றைக்கு ரொம்ப பிடித்தமானது நமக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இலவடாம் பண்ணேன்னு ஒருத்தரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்க, அப்புறம் உபன்யாசம் பண்ணுறதையே நிறுத்திடுறேன். அது இலவடாம்னா எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு தெரியல. இந்த வடாம் போடுற அடண்டியும் அந்த வடாத்தை என்னன்னா அதுக்கு மாவு அரைச்சி அதை என்னன்னா இலையில அதை சுத்திட்டோம், அதை வேக வைத்து நம்ம கையில் கொடுக்குற பாருங்க. அது சில பேர் அதை பிரித்து சாப்பிட்டு 100 கொடுத்தா கூட சாப்பிடுவான். அதில் நானும் ஒருத்தன். 100 கொடுத்தா கூட அதை பிரித்து வாயில் போட்டுட்டே இருப்பான். ஏகாதசி அப்படின்னு ஒருத்தர் காத்தாலேருந்து உபவாசம் இருக்காருன்னா, எல்லாரை பற்றியும் சொல்லலை, சில பேர்களை பற்றி சொல்கிறேன். அவர் இடத்துல கொண்டு வந்து அந்த இலவடம் அப்படின்னு கொடுத்தா அவர் ஒரு மனம் யோசிப்பு, ஐயோ நீ ஏகாதசி அப்படின்வார். இல்லை இன்னைக்கு தான் பண்ணேன்னா, இருந்தாலும் நான் எதுவும் சாப்பிட்றது சரி பரவாயில்ல, இது கிடைக்காது, அபூர்வம். ஏகாதசி மாதத்துக்கு 2 வரும், இலவடா எப்பயாவது தான் வரும். அதே போல் இந்த கூழ்னு கலரி கொடுப்பா பாருங்க, வத்தலுக்குன்னு போடுவான். அந்த கூழ் கலரி கொடுத்துட்டான்னா அவ்வளவையும் அப்பளம் பண்ணுறேன்னு வீட்டில் உட்காந்துட்டான்னா அதுக்குன்னு இந்த முதல்ல சில்லுன்னுவா அதெல்லாம் பண்ணி வைப்பா. சின்ன சின்னதாக வட்டல்னு சொல்லுவா. அந்த மாதிரி பண்ணி அதை உருண்டையாக வச்சிருந்தான்னா அதில் அம்மா கையால் 2ஓ 3ஓ வாங்கி வாயில் போட்டுட்டோன்னா அது என்ன பெரிய தேவாமிர்தம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்திலேயே ரொம்ப அபூர்வமான அதிசயமான விஷயங்கள். இப்போ ஏன் நீ சொன்னேன்னு கூட சில பேருக்கு மனசில் வருத்தம் வந்துடும். இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா சுவாமி? கொண்டு வந்து ஆளுக்கு 2 இங்கே வாழைப்பழம் கொடுக்கறது, சுண்டல் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னன்னா 2 இலவடம் கொடுத்து பாருங்க. நீங்கள் நாளிலிருந்து இன்னும் 50 பேர் 100 பேர் வந்து உட்காந்துப்பா, அத்தனை பேர் வருவா. ஏன்னா கிடைத்தற்கரிய பொக்கிஷங்கள் அப்படின்னு தான் அதெல்லாம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு நானே அது உள்ளே போயிட்டேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ பேசிட்டு இருந்தா என்ன ஆறுதுன்னா, நாமே அதற்குள்ளாக போய் விடுகிறோம். அப்போ இதெல்லாம் கிடைத்தற்கரிய பொக்கிஷங்களாக அமைந்திருக்கின்றன. ஒருத்தர் இதற்காக தவம் கிடப்பாருங்கிற போல இருக்கிற விஷயங்கள். ஆனால் சூடாக அந்த கூழை எடுத்துட்டு சாப்பிட்றதோ இல்லை இலவடாத்தை சாப்பிட்றதோ கிடைத்தற்கரிய விஷயங்களா இருக்கும் இல்லையோ. ராமன் போய் சொன்னான், பிடிச்சிட்டார். கண்ணன் பிடிச்சிட்டார். ராமன் போய் சொன்னாங்கிறது கண்ணன் பிடிச்சிட்டார். அவ சபரி கொடுத்தது இலவடாலாம் கொடுத்துருக்கா போல் இருக்கு. அதுக்கு தான் வந்தேன். சபரி ஏதோ இலவடாம் கூழெல்லாம் பாட்டி இல்லையோ, இதெல்லாம் பாட்டி தான். இந்த முறுக்கு தட்டை இலவடாம் கூழ் இதெல்லாம் பாட்டி சமாச்சாரம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துருக்கா போல் இருக்கு. நல்லா லபக்குன்னு வாங்கி நல்லா பொறிச்சு சாப்பிட்ருக்கா, கடிச்சு சாப்பிட்ருக்காரு. கேட்டேன், நீங்களே கேட்டீங்க, இது என்ன சங்கல்பம் என்ன ஆச்சுன்னா, ராமன் சொன்னார், அது வேறொன்றும் இல்லை, குஹனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை.
எந்த குருவினிடத்திலும் அவன் ஆசிரியிக்காதவன், அடிபணியாதவன், குருவோட சம்பந்தம் இல்லாதவன் கொடுப்பதை நான் எங்கனம் ஏற்றுக்கொள்வது? சபரி அப்படிப்பட்டவள் அல்லள். அவளுக்கு என்ன சிறப்புன்னா, மதங்க மகர்ஷி, அந்த மதங்க மகர்ஷியினிடத்திலே அவள் பழுக்க தொண்டுகள் செய்தவள். மதங்க மகர்ஷிக்காகவே வாழ்ந்தவள்ங்கிறது ஏத்தம். அவர் கிளம்பி போனார், வைகுண்டத்துக்கு போறார். இவன் நானும் வரேன்னு போனார். அவர் சொன்னார், எவனை நான் பார்க்கணும்னு போயிட்டு இருக்கேனோ அவன் உன்னை பார்க்கணும்னு வருவான். எவனிடத்துல நான் கேட்டு மோட்சத்தை பெறுகிறேனோ அவன் உனக்கு மோட்சம் தரேன்னு தானே வருவான். அதனால நீ காத்திரு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஏத்தம் சபரிக்கு இருந்தது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னால், பெருமானுக்கு நாம் தொண்டுகள் செய்வதற்கு ஒரு குருவினுடைய தொடர்பு இன்றியமையாதது. திருக்கச்சி நம்பிகள் வாழ்க்கையில நடந்ததா ஒரு விஷயம் சொல்லுவா. திருக்கச்சி நம்பி திருவாலவட்டம் திருக்கச்சி நம்பி பூந்தமல்லியிலே அவதரித்தவர். அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்திருந்து தேவப்பெருமாளுக்கு தொண்டுகள் செய்தவர். கையில விசிறி எடுத்துன்னு விசிறிண்டே இருப்பார். ஆள வந்தார் திருவடி சம்பந்தம் பெற்றவர். ஆனா பாகவதர்கள் அபிமானத்தை அவர் இன்னும் சம்பாதிக்கணும்னு தேவப்பெருமாள் நினைச்சுட்டு இருந்தார். இது போராது, அடியவர்களுடைய சம்பந்தம் இவருக்கு தேவை. அப்போ ஒரு சமயம் என்னாச்சு தெரியுமா? அந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு வரதன்னு ஒரு சீடன். அந்த சீடன் ஒரு நாள் தன்னுடைய குருவை பார்த்து கேட்டான், திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கேட்டான், சுவாமி, உலகத்திலேயே நடக்காத ஒரு அதிசயம், பெருமாள் உம்மோட வாயை திறந்து பேசுறார், வேற யாரோடும் பேசுறது கிடையாது. மணவாள மாமுனிகள் பாடுகிறார், ஸ்ரீ காஞ்சி பூர்ணமிஸ்ரேன பிரீத்தியா சர்வாபிபாஷிணே அதீதார்ச்சா வியவஸ்தாய ஹஸ்தியத்ரீஷாய மங்களம். அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு அர்ச்சை நிலையிலே ஒருத்தரோட வாயை திறந்து பெருமாள் பேசி இருக்கிறார்னால் அது தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட பேசியிருக்கார். அவர் விசிறிண்டே இருப்பார். ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு இவர் கேட்பார். அவர் பதில் சொல்லுவார். இப்படி உரையாடல் நிகழும். அதனால இந்த சீடன் குருவை பார்த்து என்ன கேட்டான்? உம்மோட தானே பெருமாள் பேசுறார். ஆமாண்டா கண்ணா, அதுக்கு என்னன்னு அவர் கேட்டார். எனக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு கேட்டு சொல்லக்கூடாதா? நான் எவ்வளவு நாள் சம்சாரத்தில் கஷ்டப்படுறது, கேளுமே. சரி கேட்டு விடுறேன், இன்னைக்கு கேட்டுவிட்டா போச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ட்டு நேரே போனார். நம்ம பிள்ளை வரதன் கேட்கறான், வரதனிடத்துல கேளுன்னு வரதன் கேட்கறான். ஏன்னா நீரும் வரதன், அவனும் வரதன், உங்ககிட்ட கேட்கணும்னு வரதன் கேட்கறான். தனக்கு மோட்சம் வராதா வரதா அப்படின்னு அவன் கேட்டு இருக்கான். மோட்சம் உண்டா இல்லையான்னு அவன் கேட்கிறான். உடனே தேவபெருமாள் சட்டுன்னு பதில் சொன்னார். அவனுக்கு எப்படி இல்லைன்னு நான் சொல்லுவேன்? உம்ம சீடன் ஆச்சே, நிச்சயம் உண்டு, போய் சொல்லும் அப்படின்னார். இவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவனுக்கு மோட்சம் உண்டுங்கிறது ஒரு மகிழ்ச்சி, தன்னாலன்னு சொல்லியிருக்காரு. உம்ம சீடன் கிடையாதான்னு சொன்னார் பாருங்க. இவருக்கு ஒரு பெருமிதம். ஓ, இத்தனை பெருமை, நம்ம சீடன்கிறதுனால அவனுக்கு உண்டு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த படிகள்லாம் இறங்கி வந்தார். 10 படிகளாக, முதல்ல ஒரு 10 படி, அதுக்கு மேல ஒரு 24 படி. இப்போ உள்ளுக்குள்ள போனா புதுசா ஒரு 10 படி போட்டிருக்கான். ஏன்னா இருக்கிற படிகள் போடலன்னு நினச்சா போல் இருக்கு. முதல்லயே 10 படி ஏறித்தான் மலைக்கு போகணும். 10 படி ஏறிட்டு அப்படி திரும்பினா பெருமாள் இருப்பார்னு நீங்கள் நினைத்தீர்களானால் அங்க ஒரு 24 படி இருக்கும், அது ஏறி போக வேண்டும். அதனால ஹஸ்திகிரிங்கிற மலை மேல இருக்கிற பெருமாள் இவன் அந்த 24 படி இறங்கி கீழே வந்துட்டார். கடைசியில் இருக்கிற அந்த 10 படி இறங்கணும். அப்பதான் நினைச்சுட்டார், அவனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டோமே, நமக்கு உண்டான்னு கூடவே சேர்த்து கேட்டிருக்கலாமே. 2 படி இறங்கினார். கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? என்னால்தான் அவனுக்கு மோட்சம் சொல்லியிருக்கார். எனக்கு இல்லைன்னு சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். நமக்கு கண்டிப்பா இருக்கும். இருக்கும்னு சொல்லும் போதே ஒரு சந்தேகம் அதில் தொக்கி நிற்கிறது. இருக்கும், இருக்குன்னு சொல்றது எப்படி இருக்கு, இருக்கும்னு சொல்றது எப்படி இருக்கு? ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தேன், ட்ரெயினில் போகணும்னு டிக்கெட் வாங்கியிருந்தேன். கன்ஃபார்ம்டு டிக்கெட்டு இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட். அது கூட இருக்கிறவர் வாங்கி கொடுத்தவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, டிடிஆர் இருப்பார், அவரை போய் நீ பார்த்துட்டியானா கன்ஃபார்ம் பண்ணி அவர் கொடுத்துடுவார் அப்படின்றார். என்ன கொடுக்கணும்? கையில் ஒரு 50 100 கொடுத்தா கன்ஃபார்ம் ஆயிடும். ஆயிடுத்து அது எப்படி இருக்கு? ஆயிடும். இதெல்லாம் வம்பா? நல்ல டிக்கெட் இருந்தாலே நமக்கு அப்பப்போ பயம் ஏற்படும். நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோமா, சரியான வண்டியில தான் ஏறி இருக்கோமா? அந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் பலர் பண்ணியிருப்பீர்கள், அடியனும் பண்ணியிருக்கேன். எப்பயோ ஒரு தடவை, ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ லாத்தூர்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஔராதுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு அடியன் போயிருந்தேன். அந்த ஊருக்கு உபன்யாசத்துக்காக போயிருந்தேன். அங்கே இருந்து வந்துட்டு குல்பர்காங்கிற ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிக்கணும். பாதி ராத்திரி, கிட்டத்தட்ட 11 மணிக்கு எனக்கு பம்பாயிலிருந்து சென்னை வருகிற ட்ரெயின் அங்கே நிற்கிறது. அதிலே ஏறி அடியேன் வர வேண்டும். அதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். சரின்னுட்டு ஏறி அமர்ந்தேன். அமர்ல பிளாட்ஃபார்மில் அமர்ந்தேன்.
வண்டி 2 மணி நேரம் லேட்டுன்னா சரின்னு உட்கார்ந்துருந்தேன். என்னை கொண்டு கூட வந்தவாளையும் ரொம்ப நாளியாச்சு, நீங்கள் போயிட்டு வாங்குவோன்னு ரொம்ப நல்ல பிள்ளையாக அனுப்பிச்சி வச்சுட்டேன். அவளும் கிளம்பி போயிட்டா. நான் உட்காந்துட்டே இருந்தேன். 2 மணி நேரம் லேட் ஆச்சு பாருங்க. அதே நேரத்தில் சென்னையிலிருந்து மும்பை நோக்கி போகிற அதே ட்ரெயின், ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், அதில் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அந்த ட்ரெயின் வந்து சேர்ந்தது. நான் கடகடன்னு அதில் ஏறிட்டேன். அதில் ஏறிட்டு ஒருத்தர் போய் இது ஏன் சீட்டு, எழுந்துருங்கோன்னு எழுப்பினேன். மணி 1:30 2. அவரை அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் என் சீட்டு தான், நீங்கள் போய் டிடிஆர்கிட்ட பேசிக்கோங்கன்னு விட்டார். டிடிஆர்கிட்ட போய் நான் டிக்கெட்லாம் அவர் பார்த்தார். இது வந்து சென்னையிலேருந்து மும்பை போகிற ட்ரெயின், நீங்கள் இதே ட்ரெயின் மும்பையிலேருந்து சென்னை போகிற ட்ரெயினில் ஏறணும்னா நல்ல வேளை வண்டி எடுக்கலை, கிளம்பலை. சரசரான்னு கீழே இறங்கின பாருங்கோ, என் கண்ணு முன்னே நான் ஏற வேண்டிய ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த ட்ரெயின் நின்று அது கிளம்பி போயிட்டு இருக்கு. நானாக பார்க்குறேன், கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஷனே பார்த்தா ஒரே காலியாக வெறிச்சோடி போயிடுது. என் ஒருத்தனை தவிர யாரையுமே காணும். பாதிராத்திரிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வடதேசத்திய ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கு பாதிராத்திரி அந்த 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் முதல்ல எடுக்கல, நல்ல தூக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு பதட்டத்தில் எடுத்தார். என்ன சுவாமி இந்த நேரத்தில் என்ன ஃபோன் பண்ணுறீங்கன்னா நடந்ததெல்லாம் சொன்னேன். அவருக்கு உறவுக்காரர் அந்த ஊரில் இருக்கிறதுனால அவர் பிற்பாடு அனுப்பி வைத்தார். எனக்கு அடுத்த நாள் சாயங்காலம் சென்னையில் ஒரு உபன்யாசம் இருந்தது. அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பி அங்கே ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து ஃப்ளைட்டில் உட்காந்து வச்சு பத்திரமா அனுப்பிச்சு வச்சா. இது ஒரு பைத்தியகாரத்தனத்தை பண்ணியிருக்கேன். அதை வெளியில் சொல்கிறது இன்னும் பெரிய பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். இருந்தாலும் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, அப்படிலாம் நடந்திருக்கு. எதுக்கு சொன்னேன், நம்ம இருக்க நமக்கு கொடுத்தாலே நமக்கு அதில் சந்தேகம் இருக்குன்னா இது கன்ஃபார்ம் ஆகிடும் பார்த்துக்கலான்னா ஒருத்தர் போவாரா? பல பேர் பயப்படுவான், சில பேர் எதற்கும் பயப்படவே மாட்டான். அதெல்லாம் கேட்டால் பார்த்துக்கலாம். 1,00,000 பேர் ஏறணும், நம்ம ஒருத்தரை தான் வந்து கேட்க போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. நமக்கு என்னமோ அது இயற்கையிலேயே ஒரு பயம். ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காத போயிட்டா கூட மனசு அப்படியே படப்பட பெரிய கொலை குத்தம் பண்ணா போல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம நிலைமை இருந்துட்டு இருக்கு. அதனால சந்தேகம் வந்துடுத்து திருக்கச்சி நம்பிகளுக்கு. சரி கேட்டுத்தான் பார்த்துடுறது அப்படின்னு கடகடன் மேலே போனார். பெருமாள் கேட்டார். அதான் சொல்லிட்டேனே, அவனுக்கு மோட்சம் உண்டு வரதனுக்கு, சந்தேகப்பட வேண்டாம். வேற என்னன்னார். இல்லை எனக்கு உண்டுன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு அப்படின்னார். உமக்கு கிடையாதுன்னார். யோசனையே பண்ணலை, உமக்கு கிடையாதுன்னார். சுவாமி அவனுக்கு உண்டுன்னீரே, இப்பவும் சொல்றேன் அவனுக்கு உண்டு, எனக்கு உமக்கு கிடையாது. இல்லை அவனுக்கு என்னால தான் உம்மால தான், இப்பவும் சொல்றேன் உம்மால தான் அவனுக்கு முக்தி. இல்லை என்னால அவனுக்குன்னா எனக்கே கிடையாது. அவனுக்கு நீர் இருக்கிறீர், உமக்கு யார் இருக்கிறார்? ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, நீர் இருக்கிறீர், உமக்கு. அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் திருமாளிகைக்கு போய் அவருடைய பசுமாடுகளை எல்லாம் மேய்த்து ஒரு நல்ல மழையில அந்த பசுமாடுகளை எல்லாம் நனையாமல் காத்து திரும்ப கொட்டகைக்கு அந்த கொட்டிலுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். பெரிய நம்பி பார்த்துட்டு, இத்தனை பெரிய மழையில இந்த பசுமாடுகள் நனையாத அழைச்சிண்டு வந்தீரே நம்பிகளே, நீர் நம்மவர் அப்படின்னு அவர் தோள்ல கையை போட்டு அபிமானித்தார். அதுக்கப்புறம் தேவபெருமானிடம் வந்து கேட்கிறார், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டார். கண்டிப்பா உண்டுன்னார். ஏன்னா பெரிய நம்பி நம்மவர்னு அபிமானித்தாரோ இல்லையோ, அடியவர்களாலே நம்மவர்கள் என்று அபிமானிக்கப்படுகை அது பெரிய பேரு. இப்போ நமக்கு தெரிஞ்சவாளா இருக்கான்னா எங்கோ வெளியில பார்த்தோன்னா பார்த்த உடனே ஓடி போய் அவர்களிடத்துல ஒரு புன்முறுவல் பூத்து ஒரு நலன் விசாரிப்புன்னு நடக்குமா நடக்காதா? உங்களை நான் கொரட்டூரில் பார்த்துருக்கேனே, சோகமா இருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். இல்லை நீங்க ஓடி வந்து நம்மளை கேட்குறீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இதை விட சிறந்ததுன்னு எதை நாம சொல்ல முடியும்? அன்பை விட மேலானது இந்த உலகத்துல மத்தொன்னும் நிச்சயமாக கிடையாது. கோடி கோடியா நாம சம்பாதிக்கலாம், ஆனால் அன்பை வாரி வழங்குகிற வெள்ளம் என பொழிகிற மக்கள் கிடைத்தற்கு அரியவர்கள். அவர்களை சம்பாதிச்சிருக்கோம்னு சொன்னா அதுக்கு மேல நாம சாதிக்க வேண்டியதுங்கிறது நிச்சயமாக மற்றொன்றும் கிடையவே கிடையாது. அதனால இவராலே அழியல் நம் பையல். ஆச்சாரியர்கள் உங்களை அபிமானித்திருக்கிறார்கள்னு சொன்னால் உங்களுடைய ஆன்ம நன்மைக்கு நீங்கள் அதற்கு மேலே செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்மவர்னு அபிமானிச்சுட்டாரு. அதை பார்த்தே பகவான் எல்லா நன்மைகளையும் செய்து விடுவான். நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? எனக்கு சரியா முயற்சி செய்யவும் தெரியாது, நான் முயற்சி செய்யவும் கூடாது. நான் யார் முயற்சி செய்ய? அவர் பார்த்து பார்த்து அனைத்தையும் நமக்கு செய்யும் போது தகுதியான நேரத்திலே தகுதியான ஆசானை என்னிடத்திலே அனுப்பி அவரை எனக்கு குருவாக்கி அவர் வழிகாட்ட நான் நடக்கும் அளவிற்கு என்னை தயார் செய்திருக்கிற இறைவன். அவர் மிச்சத்தை பார்த்து கொள்ள மாட்டாரா? இப்போ இந்த ஞான நாமாலயம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான கட்டடம். கட்டினவாள்லாம் உட்காந்துருக்கா, இதற்காக பாடுபடுகிற நிர்வாகிகள்லாம் இருக்கா. அவகிட்ட கேட்டு பாருங்க, கையில் எத்தனை ரூபா வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னுட்டு
நீங்கள் வியந்து போவீர்கள். நம்ம கிட்ட இருக்கிற 100-200 கூட கையில் இருந்திருக்காது. இப்போ என் பையன் பார்த்தா அதில் கொஞ்சம் பணம் வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 4000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், ஏதோ ஒன்று கையில் வச்சிருப்பேன். அது கூட இருந்திருக்காது. ஆனால் பகவான்கிட்ட சொல்லிடுவா, இந்த மாதிரி ஒரு திட்டம் உனக்காக செய்ய வேண்டும்னு ஆசை, பக்தர்களுக்காக பண்ணணும்னு ஆசைன்னுட்டா அவர் சொல்றார், நீ உறுதியோட இறங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறார். உங்ககிட்ட இருக்கிற உறுதி குலையாதிருந்தால் இங்கு எதுவும் சாத்தியம், அது சத்தியம் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இல்லையோ. அப்ப ஆச்சாரியருடைய அபிமானம் கிடைச்சுடுத்துன்னா அதுவே போதுமானதுங்கிறது சொல்ல வந்த பொருள். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு பிள்ளலோகாச்சாரியருடைய ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் அது தேவையான ஒன்று. அது இருக்கிறவர்களை பகவான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஏதோ ஒருத்தர் 5 ஆண்டுகளுக்கு ஆள்கிறவர் வந்தாலே தகுதி பார்க்கிறார். அப்ப நமக்கு தகுதி வேண்டாவோ? நிச்சயம் தகுதியானது தேவையானதாக இருக்கிறது. அந்த தகுதியை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேதம் வல்லாறுகளை கொண்டுன்னு ஆரம்பிச்சேன். திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். ஆச்சாரிய சம்பந்தம். ஆச்சாரியங்கிறவன் யார் அப்படின்னால், ஆச்சாரங்களை தான் அறிந்து அதன்படி ஒழுகி மற்றவர்களையும் எவனொருத்தன் அப்படி நடாத்தி கொண்டு போகிறானோ, தன்னை போல் அந்த வழியிலே நடாத்தி கொண்டு போகிறானோ அவனுக்குத்தான் ஆச்சாரியன்னு பேரு. அவனுக்கே தேசிகன்னும் பேருண்டு. ஆச்சாரியனே தேசிகன் அப்படின்னு சொல்லலாம். தேசிகன்னா திசையை காட்டுபவன் தேசிகன். குருன்னு சொன்னால் இருட்டை போக்கி, அறிவின்மையாகிற இருட்டை போக்கி நல்லறிவை நல்குபவன், வெளிச்சத்தை தருபவன் குரு. இதெல்லாம் குருவைத்தான் சொல்றது. குருன்னு சொல்லுங்கோ, தேசிகான்னு சொல்லுங்கோ, ஆச்சாரியன்னு சொல்லுங்கோ, எல்லாம் நமக்கு ஞானத்தை ஊட்டுகிறவரைத்தான் சொல்லும். அவர் சம்பந்தம் நமக்கு ரொம்ப தேவை. அடியவர்கள் சம்பந்தம் ரொம்ப ரொம்ப தேவை. இதைத்தான் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திரு பாதம் பணிந்து. இது ஒரு வரியில ஒரு பாட்டினுடைய ஒரு வரி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ஆண்டாள் எவ்வளவு அழகா அனுட்டித்து காட்டியிருக்கான்னு இப்ப பாருங்க. முதல் 5 பாசுரங்கள் முன்னுரைன்னு சொல்லிட்டேன். ஆச்சாரியருடையவும் பாகவதருடையவும் அனுகிரகம் வேண்டுமா? அது 6லிருந்து 10 பாட்டு வரைக்கும் காட்டுறான். 10 பேரை எழுப்புறாள் இல்லையோ, பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் இவாள்னா நமக்கு தேவை, அது சொல்லப்பட்டது. அதற்கு மேலே விண்ணோர். விண்ணோர்னா யாரு? சுதர்சன பாஞ்சஜன்ய அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்ய பிரபிருதிகள் அப்படின்வா நிறைய பேர் இருக்கா. நித்திய சூரிகள்னு அவளுக்கு பேரு. அவளுக்கு என்ன அதிர்ஷ்டம்னா, அடியடி இப்படி சொல்றது, அவ அங்கேயே PR வாங்கியவா. வைகுண்டத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ட்னு சொல்லுமா போலே எப்பவும் அங்க இருக்கிறவா. இந்த உலகத்துக்கு வந்தவாளே கிடையாது. அதுல சில பேர் வந்திருக்கா, பகவானால அனுப்பப்பட்டு வந்தவா, கர்மம் காரணமா வந்தவா கிடையாது. உதாரணத்துக்கு ஆதிசேஷன் ராமானுஜரா வந்தார், அது பெருமானாலே அனுப்பப்பட்டு வந்தார். நீங்களும் நானும் வந்தா போல நிச்சயமா வரலை. நாம கர்மத்தின் காரணமா வந்தோம், அவர்கள் கிருபையின் காரணமாக வந்தவர்கள். அவர்களுக்கு தான் விண்ணோர்னு பேர், நித்திய சூரிகள்னு பேர். அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும். ஆச்சாரிய அனுகிரகம் முக்கியம், பாகவதர்கள் அனுகிரகம் முக்கியம். அதுக்கு மேல விண்ணோர்னு சொல்லுகிற நித்திய சூரிகள் அனுகிரகம் முக்கியம். பெருமான் திரு தாயாருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் புருஷகாரம் செய்ய வேண்டும், அவள் சிபாரிசு செய்ய வேண்டும். நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் உண்டானால் பொறுப்பது இவளுக்காக. பிள்ளலோகாச்சாரியருடைய ரொம்ப அழகான ஸ்ரீசூக்தி. அவர் சொல்றார், பகவான் ரொம்ப சாந்த குணம் மிக்கவர் தான், கருணையே வடிவெடுத்தவர் தான். ஆனால் நாம பண்ணியிருக்கிற பாப்பங்களை பார்த்தா நமக்கே நம்மளை பிடிக்காத போது அவருக்கு பிடிக்கும்னு என்ன உத்தரவாதம்? நானே கேட்டுட்டேன், நம்மளை பெருமாளுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு பிடிக்குமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, ஐயோ நம்மளுக்கே நம்மளை பிடிக்கலையே, நம்ம சரித்திரம் நமக்கே பிடிக்கலைங்கிறச்சே அவருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஒரு முடிவுக்கு வந்துடுறோமா இல்லையா? அப்போ நம்மளை பார்த்துட்டு ஒரு கோபம் அவருக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோபத்தை சமிக்க தகுந்தவள், அந்த கோபத்தை அடக்க தெரிந்தவள் என்று யாரை சொல்லக்கூடும்னால் பிராட்டிக்குத்தான் அந்த வைபவம். அவன் என்ன பண்றான், அந்த கோபத்தை அப்படியே அடக்கி விடுகிறாள். பொறுப்பது இவளுக்காக. அதுவும் கண் பார்வையினால சமிக்ஞையினாலேயே பண்ணிடுவான். வாய் திறந்து சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது. பெருமானுடைய கோபமா நம்மளை பார்த்தாருன்னா, என்ன கோபமா பார்க்கற, இல்லை அன்பா பாரு,
நம்ம குழந்தை என்னைக்கு இருந்தாலும் உன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை. இன்னைக்கு வந்தவனை கோபித்து கொண்டு அனுப்பிவிட்டாயாகில் வரவே மாட்டான். அப்புறம் நீ தான் அன்னைக்கே வந்தான், அனுகிரகம் பண்ணியிருக்கலாம், இப்போ திரும்ப வரமாட்டேன் என்கிறான். சொத்து உன்னோடதான் போச்சு, இழப்பும் உன்னோடது தான், நினைவிலே வைத்துக்கொள் அப்படின்னு தாயார் சொல்லுகிறாள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே துவய மகா மந்திரம்னு உண்டு. ரகசியத்ரயம்னு சொல்லுவார்கள். முதல்ல அஷ்டாட்சர மந்திரம், துவய மகா மந்திரம், சரமஸ்லோகம்ங்கிற கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். இதில் துவய மந்திரத்துக்கு ஏன் துவயம்னு பேருன்னா, துவயம்னா ரெண்டு, ரெட்டைன்னு அர்த்தம். ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம், துவயம்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சில பேர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவா, டீ வேணுமான்னு கேட்க மாட்டான், ஏகம் ஆலாமா அப்படின்வா. ஏன்னா டீ ஒரே சொல்ல, ஒரே எழுத்து, ஒரே சொல், எப்படி வேணா வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும் இல்லையோ. இப்போ பல பேர் துவயம் வேணுமான்னு கேட்பா. அப்படிலாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சொன்னதுனால தெரிஞ்சுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இதை சொல்கிறேன். துவயம் ஆலாமா அப்படின்வா. அதுனா துவயமாலாமானா என்ன அர்த்தம்னா, காப்பின்னு ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்க, அதனால துவயம். ஏன்னா துவயம்னா ரெட்டைன்னு சொன்னேனே. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, பல அன்பர்கள் துவயம்னாலே காப்பின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அதுதான் ரொம்ப பெரிய அறியாமை. துவயம்னா காப்பி கிடையாது, துவயம்னா மந்திரம். அதுக்கு ஏன் துவயம்னு பேரு? அது பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம்னு ரெண்டா இருக்கு. மேலையும் கீழையுமா ரெண்டு வாக்கியங்களாக அமைந்திருக்கிறது. பூர்வ கண்டம் உத்தர கண்டம்னு அதனை சொல்லுவார்கள். ரெண்டாக இருக்கிறது. பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம், முதல் வரி இரண்டாம் வரி அப்படின்னு இருக்கு. அத பகவான் ஸ்ரீ விஷ்ணு லோகத்திலே தாயார தன் மடியிலே அமர்த்தி வைத்து கொண்டு அவளுக்கு உபதேசித்தான். இதுதான் அந்த மந்திரத்துக்கு இருக்கிற பெருமை. அந்த மந்திரத்தை எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களாய் இருப்பவர்கள் அந்த மந்திரத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதை ராமானுஜர் எப்படி தெரியுமா சொல்றார்? ஒரு ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர்னா ரொம்ப பிடிக்குமா. பழைய நாளில் மவுத் ஃப்ரெஷ்னர்னா என்ன கொடுப்பா? ஏலக்காய் கொடுப்பா, லவங்கம் கொடுப்பா, பச்சை கற்பூரத்தை கொடுப்பா. இன்னைக்கு வரா போல இந்த மின்ட் எல்லாம் அந்த நாளில் பெருசாக இதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சிவிங்கம்மை பற்றி எல்லாம் பேசலை. இப்போ அந்த நாளில் இதெல்லாம் தான் கொடுப்பா. அந்த இளவரசர் ஒருத்தர் இருக்கார். அந்த இளவரசர் தான் இப்போ நல்லா அதிகாரம் மிக்கவராக இருக்கார். எந்த நாள்லையும் சில இளவரசர்கள் அப்படி இருப்பா, அதிகாரம் மிக்கவர்களாக அவள் தான் இருப்பா. அதனால் அதிகாரம் மிக்கவராக இளவரசர் இருக்கார். அந்த இளவரசர்கிட்ட எனக்கு எதனா காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நான் கூடவே இருந்துட்டு இருக்கேன், அவருக்கு சலாம் போட்டுட்டே இருப்பேன். அவரை பார்க்குறச்செல்லாம் அவர் என்ன ஒன்றும் ரொம்ப ரொம்ப சிரிப்பே வராத ஒரு ஜோக் அடித்தா கூட கையை தட்டி அப்படி நான் சிரித்து ஓஹோன்னு இருந்தது. இந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அவரும் ஐயோ பாவம் நிஜம்னு நம்பிட்டு இருப்பார். நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு சில காரியங்களை அவர்கிட்ட சாதிச்சுக்கணும். நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், இளவரசருக்கு என்ன பிடிக்கும்னா, அப்பப்போ பச்சை கற்பூரம் இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டு அதை வாயில் அடக்கி வச்சுட்டே இருப்பேன். நான் அதுலேருந்து நிறைய பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுட்டு விட்டேன். டப்பாவா போட்டு கையில் வச்சுட்டே இருப்பேன். ராஜா அது அப்படி பச்சை கற்பூரம் தேடுறா போல தெரிஞ்சதுன்னா, இளவரசே அப்படின்னு கொடுப்பேன். அவர் வாங்கிட்டு பரவாயில்ல, நமக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சிருந்து நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு என் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறதோ இல்லையோ. நான் என்ன புரிஞ்சுட்டேன், அவரால் பச்சை கற்பூரம் இல்லாத இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ராஜகுமாரன் பச்சை கற்பூரத்தை முகருமா போலே அல்லது கொஞ்சம் எடுத்து வாயில அடக்கி வைத்து கொள்ளுமா போலே, ஏலக்காய் கொடுத்தா வாயில வச்சுக்கிறா போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு துவயமகா மந்திரம் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அவர்களுக்கு எப்படி அது தேவைப்படுறதோ அப்படி நமக்கு எது தேவைன்னா அந்த துவய மந்திரத்தை சொல்லிட்டே அந்த வாசனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மந்திரத்துக்கு வாசனை உண்டா சுவாமின்னா அதுக்கு எம்பார் ஐதிஹ்யம்னு இருக்கு. ரொம்ப அழகான சரித்திரம். கூரத்தாழ்வானுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை, அந்த குழந்தைகளை போய் பார்க்கணும்னு ஆசை. நேரே கூரத்தாழ்வான் வீட்டுக்கு திருமாளிகைக்கு வந்துட்டார். வாச திண்ணையிலே வீத்திருக்கிறார். பக்கத்தில் எம்பாருங்கிற தம்முடைய சீடர் இருந்தார். அவரை கூப்பிட்டு உள்ள போய் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வாரும், 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறதாமே, அந்த 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாரும். பராசர பட்டர், வேதவியாச பட்டர், அந்த 2 குழந்தைகளையும் எம்பார் அப்படி தூக்கிட்டு வர 2 குழந்தைகளையும் கைகளிலே தூக்கி கொண்டு வந்து ராமானுஜரிடத்திலே காட்டுகிறார். ராமானுஜர் என்ன கேட்டார் தெரியுமா? எம்பாரே, என் செய்தீர், துவயம் பரிமளிக்கிறதுன்னா துவய மந்திரத்தோட வாசனை வருது, நீர் என்ன பண்ணினீர்னு கேட்டார். எம்பார் அழகா பதில் சொன்னார். வெளியில இத்தனை பேர் இருக்கும், 2 குழந்தைகள் இப்பதான் பிறந்திருக்கு, அப்படியே கூட்டுண்டு வந்துட்டோம்னா கண் பட்டு விடாதா?
அது என்ன சொல்லுவா, கல்லடி படலாம் கண்ணடி படக்கூடாதுன்றாள் இல்லையோ. அதனால 2 குழந்தைகளையும் வெளியில் அழைச்சின்னு வந்துட்டா, அது கண்ணடி பட்டுட்டா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணீர், உள்ளுக்குள்ளேயே துவய மந்திரத்தை 2 தடவை அந்த குழந்தைகள் காதில் ஓதிட்டு அந்த குழந்தைகளுக்கு ரட்சையாக பாதுகாப்பாக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு குழந்தைகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்ப ராமானுஜர் கேட்ட கேள்வி என்ன கண்டுபிடிச்சிட்டார் வரும்போது, துவயம் பரிமளிக்கிறது என்ன அப்படின்னா துவய மந்திரத்தோட வாசனை வருதுங்கிறார். அப்ப வாசனை மிக்க மந்திரம்னு தெரியறதோ இல்லையோ, அந்த மந்திரத்தை எம்பாறு சொல்லி வைத்தார். ராமானுஜர் சொல்றார், இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு எப்போது நீர் பாரித்தீரோ அப்படின்னா உமக்கு ஒரு கட்டளை இடுகிறேன், இந்த குழந்தைகளுக்கு நீரே ஆச்சாரியராக இருக்க கடவது அப்படின்னுட்டார். அதனால அந்த 2 பேருக்கு அவர் தான் ஆச்சாரியர். அந்த துவயமகா மந்திரம் அதனுடைய வைபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதுல என்ன பெருமைன்னா, முதல் வரி என்ன தெரியுமா சொல்றது, திருமகளோட கூடியிருப்பவனான நாராயணனுக்கு நமஸ்காரம். இதுதான் முதல் வரியோட அர்த்தம். 2வது வரிக்கு என்ன அர்த்தம்னா, அவ்விருவருமான இணை அந்த சேர்த்தியிலே நான் தொண்டுகளை வேண்டுகிறேன், நான் கைங்கரியத்தை வேண்டுகிறேன். அடியன் உபன்யாசத்தை முடிக்க போறேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு, அவளும் முடிச்சுட்டான். அதனால முதல் வரியினால என்ன சொல்றா, நான் திருமகளோட கூடியிருப்பவரான பகவானை திருவடி பணிகிறேன், வணங்குகிறேன். அடுத்த வரி அவ்விருவருமான சேர்த்தியில் அந்த இணையில் வடமொழியில மிதுனம்னுவா, மிதுனம்னா இரட்டை, அந்த இரட்டையிலே நான் கைங்கரியத்தை வேண்டுகிறேன். இதுதான் துவயமகா மந்திரத்தினுடைய மிகச்சீரிய அர்த்தமாக விளங்குகிறது. அப்ப வேதம் வல்லார்கள் விண்ணோர் திருப்பாதம் பணிந்துன்னு இருக்கும் இல்லையோ, விண்ணோர்களை பணிந்த பிற்பாடு ஸ்ரீ மகாலட்சுமியை அடிபணிவது அது தேவையாகிறது. அவள் அனுகிரகம் பண்ணினாத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவான் ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ, அந்த கிரமத்தை அனுசரித்துத்தான் 6ஆம் பாட்டிலிருந்து 20ஆம் பாட்டு வரைக்கும், அதுக்கு மேல கூட 9 பாசுரங்கள் 29ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் இந்த திருப்பாவையை அனுகிரகித்திருக்கிறாள். இப்ப 2 விஷயம் ஞாபகம். 5 முதல் 5 முன்னுரை, அடுத்த 10 பாசுரங்கள் 6லிருந்து 15 2ஆ பிரிச்சுக்கணும். பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் 5, அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் 5. 6, 7, 8, 13, 14 அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10, 13, 9, 10, 11, 12, 15 அடையாளம் சொல்லப்படவில்லை. இதுக்கு மேல 5 5 எப்படி பிரிச்சிருக்காங்கிறதையும் இந்த பாசுரங்களை பிரிக்கிற இன்னொரு கிரமத்தையும் நாளைக்கு நிச்சயமாக இந்த கோஷ்டியிலே சொல்லுகிறேன். அனைவரும் அவசியமாக வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தனை. 6ஆம் பாட்டினுடைய அர்த்த விசேஷங்களை நாளைக்கு இங்கே அனுபவிக்க பிராப்தம். நாளை சாயங்காலம் இதே நேரம் இருந்தால் பரவாயில்லையா? உங்களுக்கு பரவாயில்லையாடி? உங்களுக்குலாம் பரவாயில்லையா? இதே 4 மணிக்கு சரியாக வந்தீர்களானால் திருப்பாவை இனிமே தான் ஆரம்பிக்க போகிறது. 5 பாசுரங்கள் முடிஞ்சு போச்சு. திருப்பாவை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. ஒரு 2-3 நாள் 4 மணிக்கு வச்சுக்கலாம். அதற்கு பிற்பாடு திரும்ப நம்ம 6:30 மணிக்கே வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு நாளை சாயங்காலம் 4 மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்லி அமைகிறேன். அடியேன் இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமான் சவினயம் வேண்டிக் கொள்கிறேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கல கழியற் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம்.